ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டிஐஒய் பாக்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளோட சின்ன சின்ன இயரிங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இயரிங்ஸ் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பர்த்டே இதுனாக்கா நீங்கள் சாக்லேட் வச்சு கொடுக்குறது இல்லை சின்ன ஏதாவது கிஃப்ட் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மினி பாக்ஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ட்போர்ட் பேப்பர் வேணும். அதாவது ரொம்ப திக்கானது இல்லை, கொஞ்சம் மீடியம் இதாக இருக்கிற உள்ள வெயிட் உள்ள கார்ட்போர்ட் பேப்பரு, டபுள் சைடட் டேப், க்ளூ டேப், டபுள் சைடட் ஒரு சைடு ப்ளஸ் வந்து இன்னொரு சைடும் ஒட்டக்கூடிய டபுள் சைடட் க்ளூ டேப், ஸ்கேல் அண்ட் சிசர். இது வந்து A4 ஷீட் கார்ட்போர்ட் பேப்பர். அது வந்து நான் வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் வந்து உள்ள கார்ட்போர்ட் பேப்பரை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் ஸ்கேலை நம்ம ஒரு பக்கத்தில் வச்சு கரெக்டாக ஸ்கேலோட அளவுக்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு சிசரால் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி நாலு பக்கமும் 1 2 3 இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்குறோம். இதை வந்து இந்த இம்ப்ரெஷனை வந்து நம்ம வந்து இப்படி மடக்கிக்கலாம். ஓகே, நம்ம சிசர் வச்சு பண்ணுறதுனால நமக்கு நல்லா வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து விழுந்திருக்கும். ஸோ கரெக்டாக 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி மடக்கிக்கலாம். 4 பக்கமும் மடக்கினதுக்கு அப்புறமா நமக்கு இப்படி கிடைக்கும். இதை கீழே இருக்கிற பேப்பரை எடுத்து இந்த கட்டிங் இங்கே ஒரு நம்ம இம்ப்ரெஷன் இங்கே தெரியுது இல்லையா அச்சு, அந்த அச்சுக்கிட்ட இப்படி வச்சு இதை நல்லா நம்ம வந்து அழுத்திக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் டர்ன் பண்ணி இதை இந்த கார்னரில் இந்த இம்ப்ரெஷன் கிட்ட வச்சு இதையும் இப்படி நம்ம அழுத்திக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனோட கிடைக்கும், மீன்ஸ் இம்ப்ரெஷனோட கிடைக்கும். இதை இந்த சைடில் உள்ள இந்த அச்சை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அகல வாக்கில் இல்லாமல் நீட்டத்தில் இருக்கிற அந்த அச்சு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்படியும் இப்படியும் இந்த பக்கமும். ஸோ பாருங்கள், மேலே 2 கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, கீழே 2 சைடு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் உள்ளதை வந்து நான் வந்து கட் பண்ணலை. ஓகே, இப்போ டபுள் சைடட் டேப் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எட்ஜஸில் மட்டும் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் மட்டும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். சாரி, ஸ்கொயர். ஓகே, இந்த 1 2 3 ஸ்கொயரில் மட்டும் நம்ம வந்து இந்த டபுள் சைடட் டேப் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு ஒரு சைடு வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு உள் பக்கமாக இப்படி வந்து நான் வந்து ஒட்டுறேன். ஸோ 4 பக்கமும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வெளிப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு ஒழிடலாம். ஸோ அழகான பாக்ஸ் ரெடி. கரெக்டாக நமக்கு இயரிங் வைக்கிறதுக்கு சூப்பரான பாக்ஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.